இன்றைக்கி நான் உங்களுக்காக ஒரு பாரம்பரியமான ரெசிபி என்னோடய ஸ்டைலில் நான் செய்ய போகிறேன். நாம் இருக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம செய்ய போகிறோம். அதை செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கூடவே தாராளமாக என்ன சேர்த்துக்கோங்க, இது கூட நெய் சேர்ப்பாங்க. நம்ம நெய் சேர்க்கலை இன்றைக்கி. அடுத்ததாக பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாச்சி பூ இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் சேர்த்துட்டு கூடவே சின்ன வெங்காயம் கொஞ்சமாக உரித்து சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் முழுமையாக சேர்ப்பாங்க. நான் கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன். மேற்கொண்டு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கணும், அதனால் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் மாறின உடனே இது கூட தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபிக்கு நீங்கள் தக்காளி சேர்க்காமல் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். ஆனால் நான் ஆட்கள் அதிகமாக இருக்கனால தக்காளி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நெய் தேவைன்னா சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதங்கணும். இந்த அளவுக்கு வதங்கின பிறகு இது கூட இஞ்சி பூண்டு விழுது, தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் நல்லா கட்டி தயிராக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த அளவுக்கு கலந்த பிறகு இது கூட 5லேருந்து 6 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கி பச்சை வாசனை போன பிறகு இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க கழுவி வச்சுருக்கிற அந்த கோழி துண்டுகளை சேர்த்துக்கோங்க. பொதுவாக இந்த ரெசிபி ஆட்டுக்கறியில் செய்வாங்க. இன்றைக்கி நம்ம கோழிக்கறியில் செய்கிறோம். கோழி துண்டுகளை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பாத்திரம் போட்டு மூடி வச்சுருங்க. கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். அந்த கறியில் உள்ள தண்ணி பிரிஞ்சு வெந்து வந்துகிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா, குழம்பு மசாலா அனைத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த ரெசிபிக்கு இந்த மசாலா தான் சுவையை கொடுக்கக்கூடியது. அதனால் இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்ட பிறகு இதுக்கு தேவையான கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு நீங்கள் தண்ணி குறைவாக தான் சேர்க்கணும். அதனால் நீங்கள் செய்யும்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நாட்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கறனால கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஒரு பாத்திரம் போட்டு மூடி வச்சுருங்க. கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் கழித்து மறுபடியும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். அந்த தண்ணி பிரிஞ்சு நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. இந்த நேரத்தில் கொத்தமல்லி, புதினா தலையை சேர்த்துக்கோங்க. பொதுவாக இந்த ரெசிபிக்கு புதினா தலை சேர்க்க மாட்டாங்க. நான் என்னோடய ஸ்டைலில் புதினா தலை சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை அதிகமாக சேர்ப்பாங்க. சேர்த்துட்டு இது கூட முந்திரி பருப்பு, பாதாம் தோலை உரித்து நல்லா ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இது கூட ஒரு பெரிய உருளைக்கிழங்க பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் உருளைக்கிழங்கு பதிலாக வாழைக்காய் சேர்த்துக்கோங்க. எனக்கு வாழைக்காய் கிடைக்கல, அதனால் நான் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உருளைக்கிழங்கு பதிலாக வாழைக்காய் சேர்த்துக்கோங்க. இந்த கறி கட்டியாக தான் இருக்கணும். நீங்கள் தண்ணி சேர்க்க வேண்டாம். 4 அதிகமாக இருக்கனால தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்ல வாசமனத்தோடு அருமையாக வந்திருக்கு. கடைசியாக பொடிசாக கட் பண்ண வெங்காயத்தை மேலே தூவிக்கோங்க. சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அவ்வளவுதான். எளிமையான முறையில் அருமையான சுவையில் நம்ம ஸ்டைலில் காயல்பட்டினத்துடைய பாரம்பரிய கலரிக்கறியை, கோழிக்கறியை வச்சு அருமையாக செஞ்சுட்டோம். ஓகே நண்பர்களே, இதே மாதிரி பக்குவத்தில் இதே அளவுகளோட நீங்களும் இந்த பாரம்பரிய கலரிக்கறியை செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் சொந்தங்களும் பார்க்கணும்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர்களே, எல்லோரும் பாதுகாப்பாக இருங்க. இதே போன்று அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். டேக் கேர். பை பாய். தேங்க்யூ.